என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. நான் ஓப்பனா சொல்றேன், எங்களுக்கு எதிராக எங்களை அழிக்கணுங்கிற சமூகத்தை நீங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு இந்த மாவட்ட எஸ்பியும் கலெக்டரும் நீங்களும் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் நேற்று ரைட் இவங்களை என்னாலும் மூர்த்தி அமைச்சர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு 10 மணிக்குள்ள இங்க இருக்கிற ஒரு பள்ளப்பை இல்லாம நான் வெளியேற்றி காட்டுறேன்னு உங்க எஸ்பி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எங்க உயிருக்கு செத்தா இனிமேல் கவலையே கிடையாது. நீங்க உள்ள பிடிச்சி எங்களை ஏத்த போறீங்க, வண்டியில ஏத்துங்க, இப்ப ஏத்துங்க, 15 நாள் உள்ள வைப்பீங்க. திரும்ப வந்து நாங்க எப்படி எங்க ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு நாங்க உள்ள போக மாட்டோமா? உள்ள தொடர்ந்து நீங்க போலீஸ் இங்கேயே 3000 போலீஸ் வேலை செய்ய போறீங்களா? எங்களுக்கு டைம் வேணும். நோட்டீஸ் நீங்க ரெடி பண்ணது எங்க மக்களுக்கு இன்னும் பொருள் எல்லாம் உள்ள கிடக்கு. எங்க மக்கள் எல்லாம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க மக்கள் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உள்ள இருக்காங்க. நீங்க அவங்கள உயிரோட வந்து உள்ள உடைக்க போறீங்களா? உயிரோட அவங்கள என்ன பண்ண போறீங்க? அப்போ சின்ன குழந்தைங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, வீட்டை பூட்டிட்டாங்க. தாராளமா போங்க, முடிஞ்சா கதவை உடைங்க. அதாவது வந்து 2009 நீங்க கணக்கெடுத்தீங்க. 2009 கணக்கெடுத்துட்டு 2008 கணக்கெடுத்துட்டு 2009 எங்களுக்கு செட்டில் பண்ணிருக்கணும். நீங்க ஏன் 16 வருஷமா இழுத்தடிச்சீங்க? 2008 கணக்கெடுத்துட்டு 2024 காசை கொடுத்து வெளியே அனுப்புறீங்க. இன்னைக்கு உள்ள பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன எடுத்திருக்கீங்க? அதே ரேட்டு படி கொடுங்க. இன்னைக்கு 2850 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 630 ரூபாய் கொடுக்குறீங்க. அன்னை கொடுத்த காசு இன்னைக்கு கொடுத்து எப்படி வெளியேற்ற முடியும்? இப்ப வெளியேறது நாங்க நாளைக்கு நீதிமன்றத்தை நாடுறோம். நீங்க நீதிமன்றத்தை காவல்துறை வருவாய்த்துறை மதிக்கிறதா இருந்தா நாளைக்கு எங்களுக்கு நாங்க ஃபைல் பண்ணி 2 நாள்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறோ அதை நாங்க மதிச்சு நடந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லாரையும் கிரிக்கெட் நினைக்காதீங்க. இன்னைக்கு எதிர்வினையா மக்கள் எல்லாம் வருவாங்க, மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். நீங்க போய் உங்க கலெக்டர்கிட்ட பேசுங்க. உங்க கலெக்டர் நேற்று எவ்வளவு வேகமா வந்து நேரா போய் சந்திச்சாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாத வேலையை செய்றீங்க. இப்ப இங்க ஒரு உயிர் போனாலும் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பையங்க குதிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நீங்க இப்ப 3 சொல்லுங்க. குதிக்க மாட்டாங்களா? ஊடகத்துறை எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து இது மாதிரி ஒரு அராஜகம். ஏற்கனவே எங்க வாழ்வாதாரத்தை நிலங்களா கொடுத்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வீடையும் எடுக்கிறீங்க, நிலத்தையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கு முழுக்க நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 500 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இந்த நில கையகப்படுத்துறதுல நடந்திருக்கு. அதை ஆர்டிஓ நீங்க, உங்க கலெக்டர், நிலம் எடுக்கிற தாசில்தார், அமைச்சர் எல்லாம் பிரிச்சிருக்கீங்க. இப்ப நாளைக்கு நீதிமன்றத்துக்கு நாங்க போயிட்டா அதுல நீங்க எல்லாம் மாட்டிக்குவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை கொண்டு வந்து பலியா நாங்க ஒன்று SC கமிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. 94 நில மதிப்பை போட்டு 2001 எஸ்டிமேட்டை போட்டுட்டு நல்லா காவல்துறை கேட்டுக்கோங்க. 2021 2013 சட்டத்தை மதிக்கல. நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்த எல்லாரும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். 2013 நிலம் எடுக்கிற சட்டத்தை இவங்க மதிக்கல. அதை உள்ள சொல்லி இங்கே ஏமாத்தி இருக்காங்க. இவ்வளவையும் தப்பு செஞ்சுட்டு காவல்துறையை துணை கூட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு கால அவகாசம் வேணும். தயவு செஞ்சு சொல்றோம். நாங்க எந்த எதிர்வினையும் ஆட்டாம பேசாம இருக்கிறோம். மக்கள் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. ஸ்டெர்லைட்ல சுட்டீங்க, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எங்களுக்கு 100% தெரியும். இந்த காவல்துறை நீங்க சுடுறதுக்கு தான் ரெடியா இருப்பீங்க. அடிச்சு ஏத்த போறீங்களா? ஏத்துங்க. எங்களை இன்னைக்கு ஏத்திடுறீங்க, நாளைக்கு எப்படி ஏத்துவீங்க? எங்களை நடத்துறமா உள்ள வச்சிருவீங்களா அந்த மக்களை? நாங்க எங்க ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு நாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள தான் போவோம். நீங்க இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப உங்க முடிவு என்ன சொல்றீங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு 1 வாரம் வாங்க ஃபீஸ்க்கு நீங்க ஒரு ஆர்டர் போடுங்க. 1 வாரம் இல்ல சார். நேத்து அமைச்சர் பேசும்போது என்ன சொன்னீங்க? கலெக்டர் எங்களுக்கு 1 வார கால அவகாசம் கொடுங்க. 1 வாரத்துல நீதிமன்றம் என்ன முடிவு சொல்றதுன்னு நாங்க பாக்குறோம். நீதிமன்றம் நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க, நீங்க வெளியே போங்க, எங்களை மாண்புமிகு மதுரை நீதிமன்றம் சொன்னா போறோம். தயவு செஞ்சு நீதி அரசர்கள் எங்களை தயவு செஞ்சு நீதிபதிகளுக்கு இதை கொண்டு போங்க. நம்ம இதுல எடுங்க. இது அத்துமீறி இவங்க பண்றது. நாங்க நீதிமன்றத்துக்கு நாளைக்கு வந்துருவோம்னு தெரிஞ்சு நீங்க இந்த வேலையை செய்றீங்க. அதான் வேண்டாம். நீங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லாத்தையும் நாங்க தொடர்பு கொண்டு தான் இருக்கோம். நீங்க இன்னும் ஸ்ட்ரென்த்தை இறக்கலாம் நினைக்கலாம், எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கலாம். இதெல்லாம் நல்லதுக்கா? உங்களை நம்பி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற திமுக அரசு நாசமா போச்சு. இதோட இந்த பிரச்சனை நீங்க இப்ப அத்துமீறி சரிங்க. நீங்க வழி விடுறங்க. அந்த பெண்களுக்கோ யாருக்கோ ஒரு காயம் இல்லாம, உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு காயம் இல்லாம, இளைஞர்களுக்கு காயம் இல்லாம நீங்க போய் அவங்களை அப்புறப்படுத்துங்க பார்ப்போம். ஆனா எங்க பெண்களுக்கோ வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நீங்க அடிச்சு கதவை உடைச்சு ஏதாவது ஆச்சு, நீதிமன்றத்திலிருந்து பொதுஜனங்களுக்கும் நீங்க எல்லா இந்த தென் தமிழகத்துக்கு தேவேந்திரனுக்கும் நீங்க பதில் சொல்லணும். இதுக்கு முழு காரணம் இந்த ஆடியோ தான்.
மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தானே இருக்கீங்க. இப்படி என்ன இப்ப வன்முறையில நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு கையகப்படுத்துறதுல ஆளுக்கு 5 கோடி 10 கோடி நீங்க ஏமாத்திட்டு போறதுக்கு நாங்களா கிடைச்சோம். உயிரோட விளையாடாதீங்க. ஒரு வாரம் என்ன பிரச்சனை? எங்களுக்கு ப்ராப்பரா டைம் வேணும். 10 பேர் மண்ணெண்ணெய் வச்சிருக்கான். 10 பேர் நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம், கொளுத்திட்டு செத்துருவான். இந்த பாவத்துக்குலாம் நீங்க தான் பதில் சொல்லணும். இது ஃபுல்லா அப்புறம் பரவும் தென் தமிழகம் முழுக்க. யாரும் எல்லா வீடியோவும் எல்லா பக்கமும் போயிடுச்சு. இப்ப நீங்க குமிச்சதும் எல்லாரும் எல்லா ஊர்லயும் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு காவல்துறை பலிகடா வேணாம். அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. காவல்துறை தயவு செஞ்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அவங்களை ஒரு வாரம் டைம் கேட்க சொல்லுங்க எங்களுக்கு. நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். ஒரு வாரத்துல எங்களால ஆர்டர் வாங்க முடியாட்டி பொருளை எடுத்துட்டு நாங்க வெளியே போயிடுறோம். நாங்க அப்படி இருந்தா உங்கள்கிட்ட நாங்க போமான்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு மாற்றக்கூடிய செஞ்சு வேற என்ன போமான்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு எங்க தேர்தல் நீங்க ஊழ விட்டு போங்கன்னு யாரும் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? பாதி வீட்டுக்கு நீங்க இடிக்க வரீங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு போனீங்க. இந்த மாதிரி ஏற்படுறாங்க எடுத்து சொல்லாம திடீர்னு வந்து எடுப்பேனா எங்க போவோம் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. 1 வாரம் டைம் கொடுங்க, அவ்வளவுதான். இந்த தேர்தல் எடுக்க போன ஏதாவது நீ எதுவுமே பண்ண கிடையாது. காசு கொடுத்து இல்லன்னா அடுத்த நாளே வந்து இந்த சட்டத்தையே பின்பற்றல. இது வந்து அராஜகம். காசு கொடுத்து நீங்க 2008 கொடுத்திருக்கீங்க. கணக்கு எடுத்து 2024 கொடுக்குறீங்க. கேட்டதுக்கு இன்னும் காவல்துறை நண்பர்கள் கேட்கிறோம் சார். எஸ்பி சார், காவல்துறை நண்பர்கள் கேட்கிறோம். அவங்க ஒரு இடம் கையகப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு நிர்வாகம் பண்ணணுமா வேண்டாமா? என்ன பண்ணிருக்காங்க? சரி, ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். உங்க தலைமையில இடிச்சிருவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. இந்த மக்களை இப்ப நீங்க கொண்டு போய் மாட்டை சிறையிலே அடைச்சிருவீங்க. வெளியே வந்து எங்க போவோம்? எங்க போவோம்? இப்ப இருக்கிறதுல 150 வீடு எடுக்கிறாங்க. 150 வீடு இடிச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப பணம் கொடுக்குறப்ப எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வீடு எல்லா வசதிகளும் எல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இப்போ திடுப்புன்னு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி எவ்வளவு வந்து வேலைவாய்ப்புகள் எல்லாம் இல்லை, அதையும் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வேலைதாரன்னு சொல்கிறதையும் புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் மறைச்சி அரசாங்கத்திட்ட இவங்க கிட்ட நிலம் எடுக்கிற விஷயத்தில் 94 மதிப்பை போட்டு 2021 கொடுக்குறப்ப அந்த மதிப்பீடில் இவங்க பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட மோசடி நடந்ததுனால இப்போ திடுப்புன்னு அதை மறைக்கிறதுக்காக எங்கள் மக்களை அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் இடித்து கையப்படுத்த வந்திருக்காங்க. இதை கண்டித்து எங்கள் மக்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இளைஞர்கள் வந்து தண்ணி டேங்க் மேலே ஏறி குதிக்கிறதுக்கு உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெண்கள் குழந்தைகளோட போய் கூட்டிக்கிட்டு உள்ள மண்ணெண்ணெய் வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க வந்தால் அவங்க உடைக்க வந்தால் நாங்கள் கொளுத்திக்கிட்டு வெளியே வருவோம்னு இருக்காங்க. இது எதையுமே அரசு வந்து கவனம் கொள்ளாமல் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இடம் இப்போ மழைக்காலம் பெஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் வீட்டை அப்புறப்படுத்திடுறீங்க, எங்கள் மக்கள் எங்கே போயிருப்பாங்க? அப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு இடத்த எடுக்கிறீங்க, மனம் ஊந்து கொடுக்கணும். மனம் ஊந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி தான். ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை முடிவு பண்ணுங்கள், எங்களுக்கு இடத்த கொடுங்க, வீட்டை கட்டி கொடுங்க. வீடு கட்டுறதுக்கு இடத்த காட்டுங்க. இந்த இடத்துல இருந்தால் இந்த இடம்லாம் உங்களுக்கு 2 சென்ட் 3 சென்ட் கொடுத்துட்டோம், இங்கே தான் வீடு கட்ட போகிறோம்னு ஒரு சமாதான கூட்டம் நடத்துங்க, கலெக்டர் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்கள். எதுவுமே பண்ண மாட்டோம்னு இன்றைக்கி நாங்கள் அப்புறப்படுத்தியே தீர்வோங்கிறாங்க. அவங்களால அப்புறப்படுத்தினா இங்கே 10 உயிர் போகும். இந்த 10 உயிர் போனால் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இதை திட்டமிட்டு அதிகாரிகள் ஒரு வேளை வந்து எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆளுங்கட்சி வந்து இந்த மக்களை சரியாக அணுகணும். அதிகாரிகளோட மிகப்பெரிய கோடிக்கணக்கான இந்த விமான நிலைய நில கையகப்படுத்தல் நடந்த ஊழலை கண்டுபிடிக்கணும். எங்கள் மக்களுக்கு நிவாரணம் வேணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், எங்களுக்கு வீடு வேணும், வேலைவாய்ப்பு வேணும், எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த பிள்ளை எங்கே போவாங்க? நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும், புத்தகம் எல்லாம் உள்ளே இருக்கே. இப்போ இடிச்சு தள்ளிட்டா இந்த குழந்தைகள்லாம் எப்படி போவாங்க? இதை எதையும் பரிசீலனை பண்ணாத இந்த அரசு மிக ஈழத்தில் நடந்த கொடுமையை விட எங்களுக்கு நடக்கிற கொடுமை மோசமானது. ஈழத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறே, உனக்கு வாக்களித்து 200 வருஷமாக பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுத்து உழுது உனக்கு விவசாயம் பண்ணி கொடுத்த இந்த வேளாண் குடியை இப்படி பண்ணுறது ஒரு விதத்துலையும் நியாயம் இல்லாதது. அன்னைக்கு வந்து ஈழத்தில் நடந்த பாவத்துக்கு காங்கிரஸ் படாத பாடுபட்டுச்சு. எங்களுக்கு பண்ணுற துரோகத்துக்கு திமுக அரசு தலைமுறையாக எங்கள்கிட்ட பாதிக்கப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ராஜ ஜெயக்குமார், மகாசபை தலைவர்.